Hi, this is Arshad here. In the video, நம்ம Indian 2 review பார்க்க போறோம். So it is going to be a really short review. I hope so. Because already இதை பத்தி நிறைய பேசிட்டாங்க and internet ஃபுல்லாவே நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. அதில் முக்கால்வாசி விஷயம் எனக்கும் அதில் உடன்பாடாக தான் இருந்துச்சு. ஸோ அதவே தான் நானும் ரிப்பீட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணாமல் ஐ வாண்டட் டு மேக் திஸ் ஷார்ட் அண்ட் I wanted to talk about my thoughts on Shankar's filmography and why Indian one worked a lot. Though Indian 1 and Indian 2 talks about the same things or same problems. இந்த படம் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ரைட்டர்ஸ் ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து அண்ட் லக்ஷ்மி இதில் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பெரிய காஸ்டே நடிச்சிருக்கு. சித்தார்த், எஸ் ஜெயசூர்யா, ரகுல் பிரீத், பாபி சிம்மா, பிரியா பவானி சங்கர், ஜகன், ஜெயராம் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு நல்ல காஸ்டே நடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த படத்தில். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் அனிருத் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரவி வர்மா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சில பிடிச்ச விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு பிடிச்சது சினிமோட்டோகிராஃபி. ஸோ நிறைய இடத்துல ஒரு மாதிரி வித்தியாசமான ஷார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் யூஸ் பண்ணி நிறையா க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அதுவே ஒரு சில இடத்துல ஓவர் டூ பண்ணியிருந்தாங்க தான். ஒரு சில இடத்துல அது தேவைப்படலை, பட் இருந்தாலுமே அது நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அண்ட் சம்ஹவ் இட் ஃபெல்ட் த சினிமோட்டோகிராஃபி எஸ்பெஷலி ஆக்ஷன் சீன்ஸில் இது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் சரி, இந்த சினிமோட்டோகிராஃபி சரி நல்லாவே பிளெண்டாக இருந்துச்சு. நிறைய இடத்துலன்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அந்த லாஸ்ட் சேஸ் சீக்வன்ஸை அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது இந்த படத்தில். ஆக்சுவலி the thing is the reason it did not work is because இது நம்ம நிறையா படத்தில், இது சங்கர் படத்துலேயே நிறையா பார்த்துட்டோம். அன்னியன்ல இருந்து முதல்வன்ல இருந்து அன்னியன் வரைக்கும், ஆர் நீங்கள் ஜென்டில்மேனுக்கே போகலான்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அவர் ஒரே சப்ஜெக்ட் ஒரே மேட்டரை தான் பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு காமன் மேனவே நீங்கள் திருந்துங்க when you are not giving any facilities to them and you demand that they have to abide with all the rules which are put forth to them, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான கேள்வி. ஸோ எக்ஸாம்பிள், அந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒருத்தர் ஒன்றுக்கு போகிறாரு. அதை உடனே அந்த தூய்மை இந்தியா அப்படிங்கிற ஒரு பேனர்ல இருந்து காமிக்கிறாரு. சரி, அந்த பேனரை காமிச்சாரு, அதுக்கு பக்கத்துலேயே ஓகே ஒரு தூய்மை இந்தியாங்கிற அந்த ஒரு பாத்ரூம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இவர் அடிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு குற்றமா சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஷார்ட்ல எங்கேயுமே அந்த மாதிரி காமிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் இருந்துச்சு, அதை தான் காமிக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு காமன் பர்சனுக்கு கொண்டு வராத போது அவனை நீங்க ரூல்ஸ் அபைட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் சங்கர படத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் அது முடிச்சோடனே உடனே குப்பை பொறுக்கிறவங்களாம் சாரி அப்படி சொல்லக்கூடாது, தூய்மை பணியாளர்கள்லாம் சரியா குப்பையை மூடுறதில்ல. அது I don't get it. Yes, it happens sometimes, rarely it happens. பட் அதுதான் அதுவும் சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஈஸியாக யாருமே இது பண்ண முடியாது. இன்னுமே அந்த பழைய விஷயங்கள்லே இவர் ஸ்ட்ரக்காக இருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறது அந்த ஓகே, அந்த என்ன சொல்றது, அந்த எஜுகேஷன் டீச்சிங் ஸ்டாஃப் ஒருத்தங்க லஞ்சம் சூசைட் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த கடன் வாங்கி
அவனும் வந்து சூசைடு பண்ணிடுறான். அதுவும் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல எதுவுமே கனெக்ட் ஆகல. அண்ட் பிடிச்ச விஷயத்துல இன்னொன்று சொல்லணும்னா, அந்த கார்ட்டூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து இந்தியா டுடேல வந்து ஆக்சுவலி பொலிட்டிக்கல் நியூஸ், எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் நியூஸ்க்கு வந்து அந்த மாதிரி கார்ட்டூன் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி காமிக்கல் சீரீஸாக கொண்டு போவாங்க. இதில் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டார்டிங் ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அதுவும் வந்து போக போக அதோட பர்பஸ் வந்து டிமினிஷ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் 15 or 20 மினிட்ஸில் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அவ்வளோ இது வந்து ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. அவர் வந்து நம்மளை முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டாரா இல்லை அவர் வந்து ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டாரா அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இன்னுமே. அவர் அப்படிங்கிற சொல்கிறது ஒரு ஹோல் டீம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீ யாரா அப்படின்னு கேட்டால் அவன் வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிறான். அட்லீஸ்ட் வந்து ஒரு பீப்புள் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா அதை சொல்லியிருக்கலாம். லைக் அது வந்து ஒரு வேலிடாக இருந்திருக்கும். சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிறது என்ன கான்செப்ட்னே புரியல. அதெல்லாம் வந்து சிரிப்பு தான் வந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஒரு யூடியூப் சேனல் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் வீடியோஸ் மேக் பண்ண முடியுங்கிறது கொஞ்சம் நம்ப முடியாத தனமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து சரி அதுக்கு வந்து ஒரு பணக்கார ஒரு பேக்ரவுண்டு இருக்குது, அவங்களுக்கு வந்து யாரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா கூட அதில் வந்து ஒரு நியாயம் இருந்திருக்கு. மேபி ஐ திங்க் ஒரு இதில் சொல்லுவாங்க, பட் அது டீட்டெயில்டாக அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அண்ட் உடனே வந்து இங்கே சிஸ்டமே சரியில்லை, இங்கே வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த இதெல்லாமே ஃபஸ்ட்டு அந்த 15 மினிட்ஸ்லேயே பேசிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு கேட்டால் மறுபடியும் இந்தியன் தாத்தா அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் வாட்டுக்கு வந்து தாய்பேல இருந்தார், அவரை கூப்பிட்டு வந்து கம் பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை கோ பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இதுதான் பேசிக்லி வந்து கதை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சேனாபதி வந்ததுக்கப்புறம் இந்தியன் 1ல் இருந்த சேனாபதி இதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியன் 1ல் வந்த சேனாபதிக்கு வந்து ஹி ஹேட் அ பர்பஸ், ஹி ஹேட் அ ஸ்ட்ராங் பர்பஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஒரு விதத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அந்த பாதிப்பை வந்து அவர் எப்படி ஃப்ரஸ்ட்ரேட், அதை வந்து எப்படி வந்து அவர் வந்து அவருக்கு வந்து மேபி இந்த லா மேலேயோ இந்த சிஸ்டம் மேலேயோ அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஹீ இஸ் பிகமிங் அ விஜிலான்டி அப்படிங்கிற போது அதே மாதிரி the way he thinks and the way he reacts somehow வந்து அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் it was convincing. இந்த படத்துல வந்து அந்த சேனாபதியே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சேனாபதியா இருந்தாரு. எதுக்கெடுத்தாலும் வறுமக்கலை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வறுமக்கலை வருவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் எல்லாத்து மேலேயும் எரிஞ்சு விழுகிறாரு, எல்லாத்தையுமே குறை சொல்றாரு. அப்படிங்கிற போது வாட் இஸ் த பர்பஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த படத்துல வந்து அவர் கொல்றாரு அப்படின்னா அதுல வந்து ஒரு லைக் அந்த கேரக்டர் வந்து பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்துச்சு. அது நம்மளுக்கு பார்க்கும்போதே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எஸ்பெஷலி. இதில் வந்து இவங்க யார் என்ன பண்ணாங்க, என்ன எல்லாருமே வந்து காசு வச்சுருக்கானுங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே கார் ஓட்டுறான், இது உடம்பு ஃபுல்லாக தங்கம் நகை போட்டிருக்கான். இன்னொருத்தன் வந்து கக்கூஸ்லேயே தங்கம் கட்டியிருக்கான். இன்னொருத்தன் வந்து மார்ஸ்க்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கான். ஸோ இதுதான் தவிர அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பிரச்சனை, அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து ரொம்ப அப்படி மேலோட்டமாக டச் பண்ணி, அதான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 15 மினிட்ஸில் வரதில் அதில் டச் பண்ணிட்டு போயிடுறாங்க வழிய. அது வந்து பெருசாக இம்பேக்ட் கொடுக்கல. அதுவே வந்து இந்த படத்தோட பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அண்ட் ஐடியாலஜிக்கலி டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. அது லைக் இப்போ ரீசெண்ட்லி வந்து நம்ம பாலிட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பற்றி நிறைய படிக்கிறனால அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் மேலேயே நம்மளுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்க தான் செய்யுது. அண்ட் அவருக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் மேலே என்ன ஒரு இதுவோ எனக்கு தெரியல. இதுலேயும் வந்து டிரான்ஸ்ஜெண்டரை வந்து அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக காமிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்து விமனுமே வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி தான் இதுலேயே காமிச்சிருப்பார். அந்த கேலண்டர் சாங் எனக்கு தெரிஞ்சு தேவையே கிடையாது. டு பி ஃப்ராங்க், என்ன வேல்யூ இந்த படத்துக்கு ஆட் பண்ணுச்சுன்னு எனக்கு இன்னுமே புரியல. ஜஸ்ட் பிகாஸ் அந்த பொண்ணு தொப்புள்ள வந்து இன்னுமா ஃபஸ்ட்டு இதை விட்டானுங்க, பம்பரை விட்டானுங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினானுங்க, இப்போ வந்து ஆமை விடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே வந்து அந்த ஒரு பழைமைவாதியான இதுல இருந்து வெளியவே வரமாட்டேங்கிறாரோ, இவரோட படங்கள் மறுபடியும் அந்த இதுக்கே தான் போய் நிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு.
அண்ட் அண்ட் இதில் வந்து சரி இந்த படத்தில் என்ன சொல்யூஷன் இந்த இதெல்லாம் கொடுக்கறதுக்கு, ஸோ இந்த கரப்ஷன் இது எல்லாமே அழிக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்களே போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுவுமே சரி, அதுவுமே வந்து கரெக்டாக போகுதான்னு பார்த்தா அதுலேயும் வந்து ஒரு லைக் அதுலேயும் வந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இவரோட முந்தின படத்திலான எந்திரன் டூலேயுமே வந்து அந்த ஒரு டைலமா இருந்துச்சு. நமக்கு வந்து அவன் கிட்டத்தட்ட அந்த வில்லன் பண்றது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில சல்யூஷன் ஒன்று கொடுப்பாரு, வேற லெவல்ல தான் இருக்கும் அந்த சல்யூஷன்ஸ் எல்லாமே. இந்தியன் டூல எந்திரன் டூல வந்து கடைசியில வேணுங்கிற மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுங்க, வேணுங்கிற மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுங்க, தேவைப்படும் போது மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அது என்ன எப்படிப்பட்ட சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஓவர் டூ பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்தியன் ஒன்ல வந்து சேனாபதிக்கான லைக் டயலாக்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவர் பேசினாலே அது வந்து அட்லீஸ்ட் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி தெரியும், ஆர் வந்து அவர் பேசுறது ஓகே ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் அதுவும் கிடையாது. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா எப்போ நிறுத்துவார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு 6 hours ஃபிலிம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இதை 2 பார்ட்டாக விடுறது வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ பேட் டெசிஷன். எப்படியாவது கட் பண்ணி ஷார்ட் டவுன் பண்ணி இதை ஒரு படமாக எடுத்திருக்க முடியும். நிறையா விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க முடியும். அண்ட் எனக்கு ரொம்ப இதாகப்பட்டதுன்னா எல்லாருமே எல்லாத்தையும் அரைஞ்சிடுறாங்க, அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அவனா எல்லாரும் அரையிறாங்க மாற்றி அப்படிங்கிறத ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அண்ட் சைடு கேரக்டர்ஸ் எல்லாமே அரகண்ட்டாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பாஸ்போர்ட் சேனாபதி வராரு இந்தியாவுக்கு, அவர் பாஸ்போர்ட் கொடுக்கும்போது யார் வந்து அப்படி ட்ரீட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன் அவர் அப்படி ட்ரீட் பண்றாரு, ஏன் அவர் அப்படி பிஹேவ் பண்றாரு, கிட்டத்தட்ட சம்ஹவ் அதுவும் ரேசிஸ்டாவும் இருந்துச்சு அந்த அந்த இதெல்லாமே. சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ஏன் அவ்வளோ அரகண்டா இருக்காங்க, எந்த யூனிவர்ஸ்ல இப்படி வந்து ஒரு அரகன்ஸ் வந்து எதுக்கெடுத்தாலும் வெளிப்படுத்துகிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. மேபி அவர் ஏன் அவர் என்ன ஒரு மைண்ட் செட்ல இதெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னும் எனக்கு தெரியல. த மேஜர் ப்ராப்ளம் வந்து ஓகே ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, ஸோ இது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு நவீனமான ஊழலுக்கு நம்ம போயிட்டோம். ஒரு 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 லைக் ஒரு எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கரப்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டோம். இன்னும் வந்து கீழே இருக்கிறனவே வந்து நீ திருந்து அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. மேலே இருக்கிறவன்லாம் அவன் வந்து சிஸ்டமேட்டிக்கா இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ நடக்கிற அந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸில் நடக்கிற அந்த ஊழல்களாக இருக்கட்டும், இல்லை குரோனிக் கேபிட்டலிசமாக இருக்கட்டும், இதெல்லாமே தான் வந்து இப்போ இருக்கிற நமக்கு தெரிஞ்ச லைக் ஊழல்லே பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அசால்ட்டாக பேசாமல் போயிட்டு இன்னுமே வந்து சின்ன லெவலில் இருக்கிற அந்த ரூட்ஸவே வந்து நம்ம வந்து அஃப்கோர்ஸ் த ரூட்ஸ் ஹாவ் டு பி கிளியர்டு, அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. பட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக எதுவுமே இல்லை. மறுபடியும் இந்த படங்கள்லாம் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு லைக் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரு மேன் தான் வரணுமா, லைக் இது எல்லாமே மாற்றணும் அப்படின்னா எல்லாருமே பண்ணணும். ஒரு மேன் வந்து தான் இது எல்லாத்தையுமே மாற்றணும், இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே மாற்றணும்னு கிடையாது. அந்த விஜிலாண்டி லுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ இன்னுமே வந்துட்டு ஒரு மேன் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும், ஒருத்தன் தான் இதுக்கு எல்லாமே சொல்யூஷன், அவன் வந்தால் மட்டும்தான் இதெல்லாமே காப்பாற்றும் அப்படின்னுங்கிறது வந்து
இன்னும் நம்ம ஃபிலிம்ஸில் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து இட் won't லைக் அது வந்து ஈடுபடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. லைக் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் தோணுது இதுக்கப்புறமும். லைக் நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு மேனோட ஐடியாலஜி மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மேன் அந்த ஐடியாலஜி கேரி பண்ணிட்டு போனாலுமே அவர் செத்ததுக்கு அப்புறமும் அந்த ஐடியாலஜி அவரு கூட போகாம அது வந்து ஒரு மாஸ் ஐடியாலஜியா இருக்கும். ஸோ அது அந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் தான் நமக்கு தேவை வழிய இவர் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் இட் வில் நோ மோர் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் சேனாபதி அந்த கேரக்டரை வந்து அந்த வயசான கேரக்டரை வந்து நமக்கு வந்து கன்வின்சிங்காக வந்து சொல்லலை. ஏன்னா எல்லாமே பண்ணுறாரு, எல்லா டெக்னாலஜியும் கற்று வச்சிருக்கிறாரு. அந்த இட்ஸ் நாட் எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் அன்பிலீவபிள். பட் அதை வந்து பிலீவ் பண்ணுற அளவுக்காவது அவங்க வைக்கணும். லைக் ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலே வந்து நம்ம தாத்தாங்களாக இருக்கட்டும், நம்ம தாத்தா அவங்களாம் ஏன் எடுத்துக்கலாம், நம்ம அம்மா அப்பாவே ஒரு டெக்னாலஜிக்குள்ளே அவங்க ட்ராவல் ஆகிறதுக்கு அவ்வளோ இதாகுது. இவர் எல்லாமே பண்ணுறாரு. ஃபோன் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, இன்டர்நெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து, ஹேக்கிங்கில் இருந்து, லைக் ஷிப்பில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையிலேருந்து, ஒரு மெட்ரோ ட்ரெயினை திறக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாரு. அப்படிங்கிற போது அதுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு கன்வின்சிங்கான ஒரு இது கொண்டு வரணும். அண்ட் வறுமக்கலை அது ரொம்ப காமெடி ஆக்கிட்டாங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயாவது வந்து வறுமக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அது வந்து அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அது வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் அதையும் சொதப்பிட்டாங்க. இஷ்டத்துக்கு வந்து அடிக்கிறாரு, குதிரை மாதிரி ஓடுறாங்க, இப்போ ஒருத்தர் எச்சி துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ எஸ், அடுத்த ஒரு பார்ட் இருக்கு. அண்ட் சம்ஹவ் வந்து இட் ஃபெல்ட் நைஸ். ஏன்னா மறுபடியும் வந்து ஓகே இந்த இதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து மறுபடியும் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அவங்கள வந்து அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிச்சு படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. சரி, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் த நெக்ஸ்ட் ஃபிலிம் ஹேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யா, கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் வை இண்டியன் ஒன் ஒர்க்ட் அப்படின்னா, அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கு அந்த சின்ன சின்ன கரப்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெருசு. அப்போ இருந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அப்போ இருந்த மக்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இட் வாஸ் வேலிட் அண்ட் இட் வாஸ் ஹார்ட் ஹிட்டிங் ஃபார் த பீப்புள் who were at that time. அண்ட் இவருமே வந்து அந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து ஸ்டோரி இதெல்லாம் கொண்டு போயிருப்பார். அண்ட் அந்த படத்துலையும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த படத்துலையும் வந்து விமனை அப்ஜெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. லைக் லஞ்சா வாங்குறவன்லாம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டும்தான் அப்படின்னு நாசுக்கா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது தான். இது அந்த படத்தில் மட்டும் இல்லை, ஆக்சுவலி இந்தியனில் மட்டும் இல்லை, சங்கர் படத்தில் எல்லா படத்துலையுமே வந்து அவர் நாசுக்கா வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறது வந்து அது நம்மளுக்கு டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. நீங்கள் மறுபடியும் ரீவிசிட் பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே அது தெரியும். அவங்கள வந்து அவங்க வந்து லஞ்சம் கொடுத்தாலுமே வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் லஞ்சம் கொடுக்குற மாதிரியும், அவங்க எல்லாமே உத்தமர் மாதிரியும் தான் போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஆனால் அப்படி ஆப்போசிட்டாக ஒரு கம்யூனிட்டியை வந்து எப்போதுமே அக்யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஸோ இந்த படத்துலையும் இந்தியன் 2லையுமே கிளைமேக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எங்கே நடக்குதுன்னு தெரியுது, யார் வராங்கன்னு தெரியுது, யார் அடி வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அவர் படத்தில் அது டிஃபால்ட்டாகவே அது இருக்கிற சில விஷயங்கள். எஸ், அண்ட் ஸோ சங்கரோட ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனா, the way மறுபடியும் சொல்கிறேன்ட்டு இல்லை, பட் the way he objectifies women, the way he treats transgender, or like the way he depicts them, இதுக்கெலாம் வந்து நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இதுலேயே வந்து ஒரு முரண் இருக்கும்.
ஹீரோ பண்ணுறதுக்கும் இல்லை வில்லன் பண்ணுறதுக்குமே வந்து அந்த ஒரு முரண் வந்து அவர் காமிச்சிருப்பார். ஹீரோ பண்ணால் ஒரு நியாயம், வில்லன் பண்ணால் ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து முதல்வனில் வந்து அர்ஜுன் வந்து குளிச்சுட்டு இருக்கிறவங்கள வந்து வீடியோ எடுப்பார். அது வந்து லவ். அண்ட் அதே மாதிரி இந்த குப்பத்து பசங்களாம் வந்து அது லிட்டரலாக அப்படியே சொல்லுவாங்க, குப்பத்த பசங்களாம் வந்து இங்கே வந்து பொண்ணுங்களை வந்து இது பண்ணுறாங்க, அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படிங்கிற போது அதை வந்து ரொம்ப சீரியஸாக அவர் உடனே வந்து அவர் வந்து துடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் காமிப்பார். இந்த படம் அதுல மட்டும்தான் இருக்கானா இல்லை, சிவாஜிலையும் வந்து நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். அது எஸ்பெஷலி வந்து ஒரு ஃபேர் ஸ்கின்டு உமன்னா அவங்களை எப்படி காமிப்பாங்க, ஒரு டார்க் ஸ்கின்டு உமன்னா அவங்களை எப்படி காமிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து லிட்ரலி வந்து அது வந்து நீங்க எல்லா படத்துலையுமே பார்க்கலாம். அது மட்டும் போக ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணை காமிக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாடர்னான பொண்ணை வந்து அவர் காமிக்கிற விதமாக இருக்கட்டும், இல்லை அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து டிஸ்டர்பிங்காக தான் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஸ்டில் கண்டினியூங் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் எனக்கு வந்து இவர் படத்தில் வந்து லைக் ஷங்கர் படத்தை வந்து நீங்கள் பிடிக்காம உங்களால் இருக்கவே முடியாது. இஃப் யூஆர் அ ஃபிலிம் ஃபாலோவர் எஸ்பெஷலி, நீங்கள் ஷங்கர் படத்தை இக்னோர் பண்ண முடியாது. நீங்களே ஒரு காலத்தில் வந்து ஷங்கர் ஃபேனாக தான் இருந்திருப்பீங்க. நான்லாம் வந்து பயங்கரமான ஷங்கர் ஃபேனாக இருந்தேன். ஐயெல்லாம் வந்து 2 தடவை போய்லாம் பார்த்துருக்கேன் தேட்டரில். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து ஷங்கர் வந்து ரொம்பவே வந்து அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஐயில் இருக்கட்டும், ஐயில் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். அன்னியனாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்திரனில் இருக்கட்டும், அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே லைக் என்ன சொல்கிறது, ஜென்டில்மேனில் அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும், ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அதுலேருந்தே வந்து அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் சம்ஹவ் வந்து அது வந்து எந்திரன் 2லேருந்தே அது வந்து அப்படியே டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைக் இட்ஸ் நாட் தட் இவர் ஒரு பாப்புலரான ஒப்பீனியன் ஒன்று இருக்கு, சுஜாதா இல்லாதனால தான் இவர் வந்து இப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் சுஜாதா இருக்கும் போதே இவரோட படத்தில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை ஆக்சுவலி. பட் என்னன்னா இவரோட படத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த கிராஃப்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர் வந்து நம்மளை வந்து உட்கார்ந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்மளை அவரோட படத்தை பார்க்க வைப்பார். தட் இஸ் ரியலி மிஸ்ஸிங் இன் இண்டியன் 2 ஆக்சுவலி. அண்ட் இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணணும்னா, the way he uses his money for the songs, அது எனக்கு இன்னுமே வந்து அதில் வந்து பெருசாக ஈடுபாடு கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியன் 1 எடுத்துக்கிட்டிங்கனாவே அதில் வந்து சாங்ஸில் வர கிராஃபிக்ஸ்க்கும் நீங்கள் படத்தில் யூஸ் பண்ண கிராஃபிக்ஸ்க்குமே நிறையா வித்தியாசம் இருக்கும். சாங்ஸில் பண்ணுற கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ எஃபர்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட் அதே வந்து நீங்கள் வந்து சீன்ஸில் பார்க்குற கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல கிளிச் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவரோட ஸ்டார்டிங்லேருந்து அவரோட படத்தில் வந்து இருக்குது. அது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே அதில் ஈடுபாடு இல்லை. அண்ட் பொலிட்டிக்கலி he has always accused a particular party here. அந்த பார்ட்டியை மட்டுமே அவர் வந்து அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அவரோட படத்தில் எஸ்பெஷலி முதல்வனில் வந்து அந்த இன்டர்வியூ சீனில் வர டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்கீம்ஸை வந்து அவர் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணி தான் அந்த டைலாக் எல்லாமே இருக்கும். he has a problem with that. அந்த ரிசர்வேஷன்லேருந்து அந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுலேருந்து இவருக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருந்திருக்கு. அண்ட் இவரோட படத்தில் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே உடனே சூசைடு தான். அது ஒரு பொண்ணோட மானம் போச்சுன்னா உடனே சூசைட். ஒரு 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 லைக் ஒரு இடத்துல யாராவது ஒருத்தங்க உங்களை அக்யூஸ் பண்ணிட்டா சூசைட். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வரதே வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது இன்னுமே. இந்த இந்தியன் 2லுமே வந்து நீங்கள் 2 சூசைடு பார்க்கலாம் ஆக்சுவலி.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவரோட படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இன்னுமே வந்து அதை வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. I think from I itself, it has been a fall for Shankar, to be frank. So I think either he has to evolve or அவரோட சினிமா இவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணுற நிறையா டெக்னிக்ஸாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணுற லைக் ப்ரொடக்ஷன், அந்த டிசைனிங் எல்லாமே இருக்கட்டும், அதெல்லாமே இவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டோரி வைஸ் இவால்வ் ஆகலை அப்படின்னா ஐ திங்க் மைக்கேல் பே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மைக்கேல் பே வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த லைக் ஒரு என்ன சொல்கிறது, அவரோட படத்தை வந்து நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கிராஃபிக்ஸ் வந்து கிளிச் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த கிராஃபிக்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ப்ரொடக்ஷன் வைஸ் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது அவர் படத்தில். ஆனால் படத்தில் கதை அப்படின்னு வரும்போது இட் இஸ் அ பிக் லெட் டவுன். ஸோ Shankar is somehow moving to that phase அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. So yes, he has to evolve with the current scenario. இன்னுமே வந்து அவர் படத்தில் வந்து இந்த பழமைவாதம்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு தெரிஞ்சு it won't work out. Yes. So I think I covered what all I wanted to say. ஏன்னா எனக்கு இது ரொம்ப நாள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி வந்து நான் நிறையா அவரோட படங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். லைக் ரேண்டம்லி ஐ வாட்ச் ஓல்டு மூவிஸ் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ இவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து தப்பாக பட்டுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இன்டென்ஷனலாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, இன்னுமே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதெல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் மை தாட் ஆர் திஸ் இஸ் மை வியூ ஆன் இண்டியன் 2 அண்ட் ஷங்கர்ஸ் ஃபிலிமோகிராஃபி. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் பியூர்லி மை வியூ ஆன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஹிம் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு இதில் வந்து நிறைய மாற்று கருத்து இருக்கலாம், இல்லை சில கருத்துக்களுக்கு வந்து நீங்களும் வந்து லைக் யூ குட் ஹவ் அக்செப்டட் இட். ஸோ உங்களுக்கு வந்து ஷங்கரோட படங்கள் வந்து என்ன பிடிக்கும் அண்ட் அவரோட வியூஸ் வந்து எதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிலிம் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.